ஓகே. இது வந்து பைத்தான் ஐடிஎல்ஏ. ஓகேவா? ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து ஒன்று ஒன்றா நான் சொல்ல போகிறேன். நோட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து மெனூஸ் இருக்கா? ஸோ இந்த ஐடிஎல்ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது ஒரு டூல் மாதிரி. பைத்தானை ரன் பண்ணுறதுக்கான ஒரு டூல் மாதிரி. ஸோ டிஃபால்ட்டாகவே இதில் வந்து கம்பைலர் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் எஸ் கொடுக்கணும், ரன் பண்ணுறதுக்கு F5 கொடுக்கணும். அதர்வைஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபைலில் போயிட்டு நீங்கள் சேவ் கொடுக்கலாம். அதுவுமே ஷார்ட்கட் வந்து கண்ட்ரோல் எஸ் தான். நீங்கள் ரன் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே ப்ரோக்ராம் சேவ் பண்ணதுக்கப்புறம் காட்டுறேன், ரன்னு காட்டும். நீங்கள் அதை ரன் பண்ணிட்டீங்கன்னா ரன் ஆயிரும். ஸோ இப்போ நான் இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபைலில் போயிட்டு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். ஸ்க்ரீன் தெரியுதா உங்களுக்கு? தெரியுதாடா? ஏன் பக்கம் வந்தாரு? ஸோ நான் இந்த மாதிரி கொடுக்குறேன். இதை கொடுத்துட்டு நான் சேவ் பண்ண போகிறேன் ஃபைலை. சேவ் பண்ணும்போது நான் நேம் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிறேன். ப்ரோக்ராம் நேம் வந்து ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிறேன். ப்ரோக்ராம் 1ன்னு கொடுக்குறேன். .py சேவ் கொடுத்துடலாம். ஆல்ரெடி இருக்குது காட்டுது. நான் ஓகே அதில் ரீப்ளேஸ் பண்ணிடுறேன்னு சொல்லிடுறேன். ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் இதில் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை நான் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டேன்னா, நான் பிரிண்ட்னு கொடுத்தேன்னா அங்கே டிஸ்பிளே ஆயிரும். கரெக்டாக? ஈவன் அது நம்பராக இருந்தால் கூட நீங்கள் அதை வந்து அது அப்படியே டிஸ்பிளே ஆயிரும். டபுள் கோட்ஸில் நான் கொடுக்குறேன் 1 2 3 அப்படி கொடுத்தா கூட இது ஸ்ட்ரிங்காக தான் அதை கன்சிடர் பண்ணும். ஸோ நான் கண்ட்ரோல் எஸ் சேவ் பண்ணிட்டேன், F5 ரன் பண்ணுறேன். என்ன வந்துச்சு? நம்பர் 1 2 3. ஆக்சுவலாக அது நம்பரான்னு கேட்டால் நம்பர் இந்த ஸ்ட்ரிங்கு. சரியா? ஓகே. நான் இப்போ இதுக்கப்புறம் வந்து ஒரு இது வந்து நார்மலாக நம்ம பிரிண்ட்னு கொடுக்குறது எல்லாமே அப்படியே ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகுது. நான் இப்போ ஒரு டேட்டாவை நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஏன்ற ஒரு வேரியபிளில் நான் 12ன்னு கொடுக்குறேன். இப்போ C++லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதுக்கு வந்து இப்போ நீங்கள் ஏ அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா, இதுக்கு வந்து பிஃபோர் தட் மெமரி அலோகேஷன் பண்ணியிருக்கணும். மெமரியில் போய் ஏன்னு இன்டீஜராக அது என்ன டைப் ஆஃப் டேட்டான்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா அதை யூஸ் பண்ண முடியும். பட் பைத்தானில் அப்படி தேவையில்லை. நீங்கள் என்ன டேட்டா கொடுக்குறீங்களோ அந்த டைப்பாக அதை எடுத்துக்கணும் ஆக்சுவலாக. இப்போ இதை செக் பண்ணோம் அப்படின்னா, நான் வந்து இதோட டைப்பை செக் பண்ணுறேன். பிரிண்ட் டைப் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுக்குறேன். கண்ட்ரோல் எஸ் F5 இன்டீஜர் காட்டுது, தெரியுதா? ஓகே. ஸோ இப்போது இதுக்கப்புறம் நான் வந்து இந்த ஏன்னு ஒரு டேட்டா கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து பி ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு 3ன்னு ஒன்று கொடுத்துருக்கேன். இதை ரெண்டையும் நான் ஆட் பண்ண போகிறேன். Z = A + B இந்த மாதிரி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதையுமே நான் பிரிண்ட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் பண்ணும்போது Z அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். கண்ட்ரோல் எஸ் ரன் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ என்ன பிரிண்ட் ஆகிருக்கு? நமக்கு 15ல் பிரிண்ட் ஆகிருக்கு. எனக்கு இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இதை கொடுத்துருக்கேன் இல்லையா, இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னா அதுக்கு அதை வந்து நம்ம ஹைட் பண்ணுறது கமெண்ட் லைன்னு சொல்லுவோம். சிங்கிள் லைன் கமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். இப்படி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஹைட் ஆயிரும். சரி, அது சிங்கிள் லைன் கமெண்ட்னு சொல்லுவோம். இப்போ ஒரு நிறைய இருக்குது, மோர் தென் 1 லைன் இருக்குது அப்படின்னா அது என்ன பண்ணுவோம்னா ட்ரிபிள் கோட்ஸ் ஸ்டார்ட் பண்ணி ட்ரிபிள் கோட்ஸில் முடிப்போம். ஸோ இது வந்து சிங்கிள் லைன் கமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னா ரன் பண்ணுறேன். இப்போது கண்ட்ரோல் எஸ் F5 வரல. தெரியுதா? அது எக்ஸிக்யூஷனுக்கு நமக்கு எடுத்துக்காது. இப்போ இதுவே நான் மல்டிலைன் கமெண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் என்ன பண்ணலாம்? ட்ரிபிள் கோட்ஸில் கொடுத்துடலாம். இது ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டேன் அப்படின்னா அது கமெண்ட் லைன் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறது. பிரிண்ட் பண்ணுறதுல இன்னும் நிறைய மெத்தடாலஜிஸ் இருக்குது. என்னன்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஆன்சர் ஈக்குவல்ட்டு அப்படின்னு வேணும், ஸ்ட்ரிங்கோட சேர்த்து வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன்சர் ஈக்குவல்ட்டு அப்படின்னு கொடுத்துட்டு கமா கொடுத்துட்டு கொடுக்கலாம். இப்படியும் கொடுக்கலாம். சரியா? இந்த மாதிரியும் கொடுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி கொடுத்துட்டு இது கமா கொடுக்குறதுக்கு பதிலாக பர்சன்டேஜ் சிம்பிள் கொடுப்பீங்க. கொடுத்துட்டு நம்ம இசட்னு கொடுக்கலாம். ஓகேவா? இப்படியும் பிரிண்ட் பண்ணலாம். பர்சன்டேஜ் டினா இன்டீஜர்னு மீனிங் இதில். ஸோ நான் கண்ட்ரோல் எஸ் சேவ் பண்ணுறேன், ரன் பண்ணுறேன். ஓகேவா? இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஸ்பேஸோட பிரிண்ட் ஆகிருக்கும். இல்லை
இப்போ சப்போஸ் நான் வந்து இந்த நம்பர் வந்து நான் ஒரு பாயிண்ட்ல குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 3.6ன்னு குடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதோட ரிசல்ட் என்ன அப்படின்னு பாருங்க. என்ன வந்திருக்கு? ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து 15.6 வந்திருக்கு. ஆனா செகண்ட்ல 15 மட்டும் தான் வந்திருக்கு. ஏன் அப்படின்னா அது நம்ம இந்த பெர்சன்டேஜ் டினா என்ன மீனிங்னா அது இன்டீஜர்னு மீனிங். சப்போஸ் எனக்கு ஃபுல்லா ஆன்சர் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பெர்சன்டேஜ் எஃப் கொடுத்துக்கலாம். கண்ட்ரோல் எஸ் எஃப்ஐ வந்துச்சா? ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதில் வேற எப்படி பிரிண்ட் பண்ணலாம்? பக்கத்தில் பக்கத்தில் பிரிண்ட் ஆகணும். எனக்கு இந்த கீழே கீழே பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ எனக்கு பக்கத்தில் பக்கத்தில் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னு நான் நினச்சிட்டேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இங்கே ஆன்சர் பக்கத்துலேயே நம்ம கமா எண்ட் ஈக்குவல் டு ஸ்பேஸ் இப்படி கொடுத்துட்டீங்க அப்படின்னா பக்கத்தில் பக்கத்தில் பிரிண்ட் ஆயிருக்கா? இங்கே ஃபஸ்ட்டு வந்து 15.6 இருக்குது, டோட்டல் பக்கத்தில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, நம்ம பிரிண்ட் பண்ணுறதுலேயே நிறைய மெத்தடாலஜி நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ரெண்டு இன்புட் வாங்குறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ. சரியா? ஸோ ஏ ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் அப்படின்னு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா இன்புட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டீங்க. கொடுத்தா இது எப்படி வாங்கும்னா ஒரு ஸ்ட்ரிங்காக தான் வாங்கும். இது ஆக்சுவலாக உங்களுக்கு இதில் வாங்குறது வந்து ஸ்ட்ரிங் தான். இப்போ நீங்கள் அதோட டைப்பை கூட நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். எப்படின்னா பிரிண்ட் டைப் ஆஃப் ஏ கண்ட்ரோல் எஸ் எஃப்ஐ. நம்ம இன்னும் இன்புட் கொடுக்கல. கொடுத்தோன்னே இப்போ நான் நம்பர் தான் கொடுக்குறேன். சரியா? ஆனால் இது எப்படி தான் எடுத்துக்குவோம், அதை ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கிறோம். புரியுதா? ஓகே, ஸோ அப்போ நான் இதை நான் இன்டீஜராக வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் அப்படின்னு கொடுத்துடணும். கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது இன்டீஜராக வாங்கிடும். எஸ் எஃப்ஐ. ஸோ அப்போ இதை இன்புட் வாங்கிட்டீங்க. நமக்கான தெரியல நமக்கு என்ன கொடுக்கணுமா, என்ன வேல்யூ கொடுக்கணுன்றது தெரியல. ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் வந்து இந்த இடத்துல நான் கொடுக்கலாம் டபுள் கோட்ஸில் என்ன பண்ணணுன்றதை நம்ம சொல்லலாம். என்டர் நம்பர். ஸோ அந்த மாதிரி சொல்லலாம். சரி, இதுக்கும் அதான் டிஃப்ரென்ஸ். எப்படி நீங்கள் வாங்கணும், இன்புட் எப்படி வாங்குறது அப்படின்னு. இதில் இன்டீஜர் மட்டும் தான் கொடுக்க முடியுமா அப்படின்ல ஃப்ளோட்டு கூட கொடுத்துக்கலாம். நீங்கள் ஃப்ளோட் ஆஃப் இப்படி கூட கொடுத்துக்கலாம். கண்ட்ரோல் எஸ் எஃப்ஐ. நான் வந்து 5ன்னு தான் கொடுத்துருக்கேன், பாயிண்டில் கொடுக்கல. இது கொடுக்கலைனாலும் அது என்ன தான் அது ஃப்ளோட்டாக தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு இது வரைக்கும்? இப்போ இன்புட் வாங்குறது பார்த்துட்டோம். எப்படி இன்டீஜர் எப்படி இன்புட் வாங்கணும், ஸ்ட்ரிங் எப்படி இன்புட் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டோம். ஒரு ஸ்ட்ரிங்கையும் இன்டீஜரையும் நம்ம கனெக்ட் பண்ண முடியாது, கன்கேட்டினேட் பண்ண முடியாது. இன்டீஜர்னா அதே டைப் ஆஃப் டேட்டாவை தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், ஆட் பண்ணவோ அது கன்கேட்டினேட் பண்ணவோ முடியும். புரியுதா? அடுத்து இஃப் எல்ஸ் பார்க்கலாம்.